குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஒரு ப்ளூ கலர் எவ்வளோ தூரம் ஸ்கேட்டர் ஆகுது, அதாவது சிதறுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே நேரத்தில் இப்போ ஒரு ரெட் கலரை பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ரெட் கலர் அந்த ப்ளூ கலர் எவ்வளோ தூரம் ஸ்கேட்டர் ஆச்சோ அந்த அளவுக்கு சிதறலை, நல்லா ஊடுருவி போய் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ளூ கலர் ஷார்ட்டர் வேவ் லென்த்து அண்டு ரெட் கலர் ஹையர் வேவ் லென்த்து. ஷார்ட்டர் வேவ் லென்த்னால் என்ன, ஹையர் வேவ் லென்த்னால் என்ன? நம்ம கடலில் நம்ம அலைகள் பார்த்துருப்போம். குட்டி குட்டி அலைகள் ஒரு 10 தடவை வர்றதுக்குள்ளே, 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய அலை ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சு நம்மளோட காலுக்கு வந்துடும். குட்டி அலை நம்மளை இழுக்காது, ஆனால் பெரிய அலை நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே இழுத்துட்டு போகும். ஸோ இதுதான் ஷார்ட்டர் வேவ் லென்த் அண்ட் ஹையர் வேவ் லென்த். ஸோ இதுதான் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்கிறாங்க அப்படின்னா, சன் ரைஸ் அல்லது சன்செட் ஆகும்போது ஏன் ப்ளூ கலர் தெரியாமல் ரெட் கலர் தெரியுது, அதுக்கு இதுதான் ரீசன். நீ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. பூமியை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா பெரிய அட்மாஸ்பியர் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரில் சன்லைட் மோதுது. லைட்டோட ஸ்பீடு 1 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர். ஸோ அவ்வளோ ஸ்பீடில் வர்ற ஒரு பொருள் மோதும்போது அப்போ கண்டிப்பாக ஸ்கேட்டர் ஆகும், சிதறல் அடையும். ஸோ ப்ளூ கலர் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிருந்தான், ஆனால் ரெட் கலர் நல்லா பெனிட்ரேட் ஆகி உள்ளே அதுக்கப்புறம் கம்மியாக ஸ்கேட்டர் ஆகிறான். ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகிறக்கூடிய அளவுக்கு ரெட் கலர் என்ன செய்கிறதில்ல, ஸ்கேட்டர் ஆகிறது இல்லை. அதனால தான் சன்ரைஸ் சன்செட் நடக்கும்போது நமக்கு ரெட் கலராக என்ன செய்யுது அப்படின்னா தெரியுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இது ஒரு கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 6th சாப்டரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை வீடியோ அண்ட் இமேஜ் மூலமாக என்னையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் நான் வச்சு இதை என்ன செஞ்சேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக புரியும். The blue light which has shorter wavelength scattered away. நிறையா ஸ்கேட்டர் ஆயிடுது. ஆனால் ரெட் கலர் which is longer wavelength and less scattered manage to reach our eyes. ஸோ கம்மியாக ஸ்கேட்டர் ஆகி நம்ம ஐஸ் வரைக்கும் அது என்ன செஞ்சிருது அப்படின்னா ரீச் ஆயிடுது. ஸோ this is a reason for the reddish appearance of sky during the sunrise and sunset. Okay. Important 2 mark question, 12th standard physics and last year 2023 quarterly examination தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஈஸியாக படிச்சுக்கோங்க. 2 தடவை அல்லது 3 தடவை இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி விட்டிங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். இந்த வீடியோவை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் எழுதிடலாம். தேங்க்யூ.